ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அவுஸுபில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தியுல்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். பிஸ்ஸலி சத்ரி வஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இன்னைக்கு டேட் வந்து 19 ஜமாத்துல் அவ்வல் 1447 9/11/2025 இங்கிலீஷ் டேட். கிளாஸ் நம்பர் வந்து 124, வசனம் நம்பர் வந்து 630. அவுஸுபில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அச்சமயத்தில் அல்லாஹ் அவர்களிடம் இப்படி வினவுவான்: ஜின் மற்றும் மனித கூட்டத்தார்களே, உங்களுக்கு என் வசனங்களை ஓதி காட்டி நீங்கள் சந்திக்கப் போகும் இந்நாளின் விளைவு குறித்து எச்சரிக்கை செய்கிற தூதர்கள் உங்களிலிருந்தே உங்களிடம் வரவில்லையா? அதற்கு அவர்கள், ஆம் வந்தார்கள், எங்களுக்கு எதிராக நாங்களே சாட்சி கூறுகிறோம் என்று கூறுவார்கள். இந்த இடத்துல இந்த ஜின்னு மனிதர்கள் ஒரு கூட்டமாக இருந்து சத்தியத்தை நிராகரித்தாங்க. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாண்டிங் இருந்துச்சு, அவங்களுக்குள்ள கனெக்ஷன் இருந்துச்சு. இவங்க அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க, அவங்க இவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இதனால் சத்தியத்தை வந்து அசத்தியமாக மக்கள் பெரும் கூட்டம் வந்து சத்தியத்தை ஏற்பதற்கு தடையாகவும் இவர்கள் சூழ்ச்சி செஞ்சாங்க. இதெல்லாம் அவங்களோட முடிஞ்சு போன விஷயம். இவர்களுடைய அந்த விளைவு மறுமை நாளில் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, நரகத்தில் போடுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் இவங்ககிட்ட கேட்பான்: ஜின் மற்றும் மனித கூட்டத்தார்களே, அந்த கூட்டணியை பார்த்து சொல்கிறான், நீங்கள் 2 கூட்டத்தார்களே, உங்களுக்கு என் வசனங்களை ஓதி காட்டி நீங்கள் சந்திக்கப் போகும் இந்நாளின் விளைவு குறித்து எச்சரிக்கை செய்கிற தூதர்கள் உங்களிடமிருந்து வரவில்லையா? அல்லாவின் வசனங்களை மறுப்பவங்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அப்படிங்கிற எச்சரிக்கை உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா? இல்லை சும்மா அந்த எச்சரிக்கை இல்லாமலே சும்மா அல்லாவுடைய வசனங்கள் ஏற்றுக்குங்க, இல்லைன்னா ஒன்றும் விளைவு இல்லை அப்படின்னு அப்படி உங்களுக்கு செய்தி கிடைச்சதா? அல்லது அல்லாவுடைய வசனங்களை தூக்கி போட்டால் அதனுடைய விளைவு மிக கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற அந்த வார்னிங் உங்களுக்கு கிடைச்சதா இல்லையா? உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆமாம் அப்படிங்கிறாங்க.
கிடைச்சது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த வசனத்திலிருந்து இன்னொரு விஷயமும் வந்து ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, உங்களிலிருந்தே உங்களிடம் தூதர்கள் வரவில்லையா? அதாவது மனிதர்களுக்கு மனிதர்களிலிருந்தே அல்லது ஜின்களுக்கு ஜின்களிலிருந்தே தூதர்கள் வரவில்லையா அப்படின்னு சொல்கிறதில்ல. இப்போ ஜின்களிலிருந்தும் தூதர்கள் வந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனங்கள் வந்து ஆதாரமாக காட்டுறாங்க. புரியுதா? அப்போது குரானில் எங்கேயாவது ஒரு ஜின்னு வந்து நபியாக அனுப்பப்பட்டதாக ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதே வந்து இதில் வந்து அறிஞர்கள் மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. ஜின்களுக்கு தூதர்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதாவது மனிதர்களிலிருந்து வரக்கூடிய தூதர்கள் தான் ஜின்களுக்கும் சேர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. இப்போ இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். ஜின்களுக்கு ஜின்லேருந்து தூதர்கள் வந்தாங்களா? ஏன்னா ஹதீஸ்களில் பார்க்கும்போது எப்படி இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஜின் கூட்டத்தார் வந்து குரானை கேட்டுட்டு போகிறாங்க. குரானில் கூட இருக்குது அந்த சம்பவம். அப்போது இருக்கிற பட்சத்தில் ஏன் ரசூல்லாட்ட வந்து கற்றுக்கிட்டு போகணும்? அப்போ அவங்களுடைய ஜின்னு தூதர்கள் இருப்பாங்க தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது எப்படியோ இது நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். புரியுதா? இப்போ நம்ம மனிதர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்பவர். ஸோ இது வரைக்கும் நமக்கு அது கிளியரான விஷயம். ஸோ அதனால் வந்து நாம் அதை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அறிஞர்கள் மத்தியில் அது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. அப்போ அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை இன்று அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. அப்போது இந்த வேதனை குறித்த அந்த விழிப்புணர்வு, அதாவது அந்த செய்தி அவங்களுக்கு கிடைச்சது. அப்போ மீறி எப்படி செயல்பட்டாங்க? வார்னிங் வந்துருச்சு, இது மாதிரி வந்து அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் வந்து ஏற்காத பட்சத்தில் உங்களுக்கு வந்து வேதனை இருக்குதுன்னு சொல்லப்பட்டது. அப்போ அதை மீறியும் நீங்கள் எப்படி செயல்பட்டீங்க அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை இருக்கு இல்லையா, அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. இப்போ இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இதுதான் புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ நம்மளே வந்து பார்க்குறோம், நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் செய்ய முடியறதில்ல. நிறைய உபதேசம் பண்ணுறோம், ஆனால் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க மக்கள். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை தான். இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பு, இந்த உலக வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு என்ஜாய்மெண்ட்டு, இது வந்து விளையாட்டும் வீணும் மாதிரி. இது வந்து நம்மளை வந்து திசை திருப்பிடும். விளையாடுறவனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டம் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த விளையாட்டில் ரொம்ப டெப்த்தாக போயிடுவான். அப்போ அந்த நேரத்தில் வந்து அவன் மற்ற பிரச்சனையை பற்றிலாம் எதுவுமே யோசிக்க மாட்டான், விளையாடுறதே குறிக்கோளாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏமாத்திடும். அதனால் வந்து இதை வந்து இந்த உலக வாழ்க்கையுடைய அந்த இன்பங்கள் இதெல்லாமே வந்து நம்மளை வந்து ஏமாத்திடும். அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் என்ன இன்னொரு விஷயம் இருக்குது ஏமாத்துறதுன்னு பார்த்தா, இந்த உலக வாழ்க்கை நன்மை தீமையின் அடிப்படையில் ஒருத்தனுக்கு வந்து பிரதிபலன்கள் இங்கே கிடைக்கிறது கிடையாது. நல்லது செய்கிறவனுக்கு இங்கே நல்லது மட்டும்தான் நடக்குதா? இல்லை. அதே மாதிரி கெட்டது செய்கிறவனுக்கு இங்கே தண்டனை கிடைக்குதா? இல்லை. அப்போது தண்டனை எதுவுமே கிடைக்காத ரெண்டு பேருக்கும் என்ன கிடைக்குது? அவகாசம் கிடைக்குது. அதாவது நீ என்ன தான் அநியாயம் பண்ணாலும் நீ என்றைக்கு சாகணுன்னு இருக்கோ அன்றைக்கி தான் சாவ. நீ என்ன தான் நல்லது பண்ணாலும் என்றைக்கு சாகணுன்னு இருக்கோ அந்த அன்றைக்கி தான் சாவ. ஸோ அது வரைக்கும் வந்து லூஸில் நம்மளை வந்து அல்லாஹ் விட்டு வச்சுருக்கான். அல்லாஹ்வுடைய பிடி நம்ம மேலே இறுக்கமாக இருக்கா? இல்லை. இப்போ வந்து தளர்த்தப்பட்டிருக்கு. அது அல்லாஹ் வந்து வேணும்னே அவன் வந்து தளர்த்தி வச்சுருக்கிறான். ஸோ இந்த பிடி தளர்த்தி இருக்கிற பட்சத்தில் என்ன நினச்சிக்கிறாங்க மனிதர்கள் அப்படின்னா, சரி அல்லாஹ் வந்து தண்டிக்காமல் தானே இருக்கான், நான் இவ்வளோ கெட்டது பண்ணுறேன், அப்போனா என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்னை விட்டு வச்சுருக்கான்னா என்ன அர்த்தம்? நான் பண்ணுறது கெட்டது இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ நல்லது பணம் வந்து சேர்ந்துட்டே இருக்குது, பதவி வந்து சேர்ந்துட்டே இருக்குது, மேலே மேலே அவன் வாழ்க்கையில் போயிட்டே இருக்கிறான். அப்போ அவன் என்ன நினைக்கிறான்? நான் செஞ்ச நல்லதின் காரணமாக இது எனக்கு கிடைக்குது அப்படின்னு நினச்சிக்கிறான். இதுதான் அந்த உலக வாழ்க்கை வந்து மனுஷனை வந்து ஏமாத்திடுறது. இதை வந்து நாத்திகர்கள் கூட கேட்பாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, நீங்கள் கடவுள்னு நம்புகிற என்ன, அப்போ ஏன் நீ கஷ்டப்படுற? கடவுள் சர்வ வல்லமை படைத்தவன்கிற, அப்போ கடவுளை நீ நம்புகிறவனுக்கு கடவுள் வந்து உதவி செய்யணுமா இல்லையா? அப்போ ஏன் நீ கஷ்டப்படுற? அப்போது நான் நம்பாமல் இருக்கேன், நான் கஷ்டப்படணுமா இல்லையா? நான் நல்லா இருக்கேன்ல, அப்போ கடவுள் இருக்கிறான்னு எப்படி புரிஞ்சிக்கிறது? அப்போது இந்த உலகத்தை வந்து எதையுமே
பரிசாவும் பார்க்கக்கூடாது, தண்டனையாகவும் பார்க்கக்கூடாது. இந்த உலகம் ஒரு சோதனை களம், இது ஒரு பரீட்சைக்கான இடம். இப்போ இந்த இடத்துல கிடைக்கிறது நல்லது எதுவுமே அருளாக தரப்படுவது கிடையாது. இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய தீயது எதுவுமே தண்டனையாக தரப்படுவதும் கிடையாது. அப்போ இந்த ஃபிலாசபி நமக்கு முதல்ல கிளியர் ஆகணும். அப்போ தான் என்ன நினைப்பான் அப்படின்னா, மனுஷன் இந்த உலகத்தில் ஏமாற மாட்டான். தப்பாக எஸ்டிமேட் போட்டு மீண்டும் மீண்டும் செஞ்ச தவறையே திருப்பி திருப்பி செஞ்சிட்ருக்க மாட்டான். அப்போது நமக்கு எது கிளியராக இருக்கணும்? இந்த உலகத்தில் எதுவும் பரிசு கிடையாது. இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற பதவி, பணம், அழகு, செல்வாக்கு, அந்தஸ்து, நல்லா படிக்கிறது, அது இது நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், நமக்கு கிடைக்கிற முன்னேற்றங்கள், இது எதுவுமே எது கிடையாது, பரிசு கிடையாது. அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய நோய்கள், நமக்கு வரக்கூடிய இழப்புகள், நம்முடைய வியாபாரத்தில் ஏற்படுற நஷ்டம், இது எதுவுமே நமக்கு தண்டனை கிடையாது. புரியுதா? அப்போது இது எல்லாமே சோதனை தான். அப்போ இந்த விஷயத்தில் நாம் கான்செப்டில் கிளியராக இருந்தோம்னா, சத்தியம் அசத்தியத்தை இதை வச்சு அளவு பண்ணக்கூடாது. சத்தியம் அசத்தியம் அளவுகோல் எது அப்படின்னா அது வேறு. நாங்கள் சொன்னல 2 அறிவு இருக்கணும். ஒன்று சனது இருக்கணும், அறிவிப்பாளர் தொடர் வழியாக நம்பகமான செய்தி இருக்கணும், அல்லது நாமளே கற்றுக்கொண்ட விஷயத்திலிருந்து இருக்கணும். இந்த 2 அறிவை கொண்டு தான் நம்ம எதையும் முடிவு பண்ணணும். ஆனால் அவர்கள் நிராகரிப்பாளர்களாய் வாழ்ந்ததற்காக அன்று தங்களுக்கு எதிராக சாட்சி கூறுவார்கள். அப்போது இவங்க என்னன்னு சொல்லுவாங்க மறுமையில்? அதாவது எச்சரிக்கை சேர்ந்தவங்க உங்கள்கிட்ட வந்தாங்களா அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்குறான். ஆமாம் வந்தாங்க. அப்போது ஏன் எச்சரிக்கை செஞ்சவங்க கூட உங்களுக்கு இந்த நிலைமை? அதுக்கு பதில் சொல்லப்படுது. ஏன்? இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட்டது. இது பதில். அடுத்தது அப்போ அவங்க அடுத்தது சொல்கிறாங்க, ஆமாம், ஆனால் அவர்கள் நிராகரிப்பாளர்களாய் வாழ்ந்ததாக அன்று தங்களுக்கு எதிராக சாட்சி கூறுவார்கள். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவங்க என்னவன்னு சொல்லுவாங்க, நாங்கள் அறியாமல் இருந்தோம், எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு, இப்படி சொல்ல மாட்டாங்க. எங்ககிட்ட ஹக்கு வந்துச்சு, நாங்கள் நிராகரித்தோம். இப்போ இதை யார் சொல்கிறா? அல்லாவும் மலக்குகளும் சொல்லலை, அந்த குற்றவாளி சொல்கிறான். ஆமாம், எனக்கு இது சொல்லப்பட்டது, நான் தான் நிராகரித்தேங்கிறேன். அப்போ இது கிளியர் ஆயிடுச்சா? அப்போ இந்த உலகத்தில் சத்தியத்தை மறுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். இந்த பெரிய பெரிய லீடர்கள் இருப்பாங்க பாரு, இந்த பெரிய பெரிய அந்த தவறுக்கு வக்காலத்தை வாங்கி ஹக்கு நீ மறைச்சி அந்த 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 தகிடுதித்தம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது தப்புன்ட்டு. அதனால தான் மறுமையில் இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க. அறியாமையில் இருந்தேன் அப்படிங்கிறது அவங்களுடைய வாயிலேருந்து வராது. புரியுதா? இதே மாதிரி இந்த இடத்துல பாரு, உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆமாம், நாங்கள் நிராகரிச்சுட்டு தான் இருந்தோம் அப்படி. இது ஒரு பக்கம்தான். இதே மாதிரி குரானில் நிறைய வேறு வேறு ஆங்கிளில் வசனங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இதே அத்தியாயத்தில் ஒரு இடத்த நம்ம கடந்து வந்திருக்கோம், 23ஆவது வசனத்தில். அப்போ அந்த ஆயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க? குற்றவாளிகள், எங்கள் இறைவனாகிய உன்மீது ஆணையாக நாங்கள் ஒருபோதும் இணை வைப்பவராக இருக்கவில்லை. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இணையே வைக்கலை, நாங்கள் ஷிர்கே வைக்கலை என்று பொய்யை கூறுவதை தவிர வேறு எந்த ஒரு குழப்பத்தையும் அவர்கள் விளைவிக்க மாட்டார்கள். அப்போது அவங்க கேட்ட மறுமையில் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் நிராகரிப்பார்கள், நாங்கள் இணை வைத்தவர்களாக இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதிலேருந்து குரானில் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கூட்டம் இப்படி பேசுது, இது ஒரு பேட்ச்சு, அது ஒரு பேட்ச்சு. இப்போ இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய பேட்ச் என்ன சொல்லுது? ஒத்துக்குது, உண்மையை ஒத்துக்குது, ஆமாம் அப்படின்ட்டு. இந்த பேட்ச் என்ன சொல்லுது? இது பொய் சொல்லுது. இந்த பேட்ச் மறுமையில் இல்லை, நாங்கள் இணை வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா சூழ்நிலை அப்படி இருக்கும். இணை வைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுழுக்க பார்த்துட்டு அடுத்த பேட்ச்சு என்ன பண்ணுவாங்க? ஓகே, நம்ம ஒத்துக்காமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இணையே வைக்கலன்னு சொல்லி வாதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. இவ்வாறு அவர்களிடம் சாட்சியம் பெறுவது எதற்காகவெனில், இறைவன் எந்த ஊரையும் அங்கு வாழ்வோர் உண்மையை அறியாதிருக்கும் நிலையில் அநியாயமாய் அவர்களை அழிப்பதில்லை எனும் உண்மை நிரூபணமாவதற்காகத்தான்.
அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது எதற்காக வந்து நான் இந்த கிளாரிட்டி வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது குஃபுர் செய்கிறவனுக்கு குஃபுரு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் அவன் வாழ்கிறான் உலகத்தில். இறைவன் எந்த ஊரையும் அங்கு வாழ்வோர் உண்மையை அறியாதிருக்கும் நிலையில் அநியாயமாக அழிப்பதில்லை. இது வந்து எந்த அழிவு பற்றி பேசுது? இது வந்து உலகத்தில் தண்டனையாக கொடுக்கப்படுற அழிவு பற்றி இங்கே பேசுது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஹக்கு அவங்களுக்கு தெளிவாயிரும். இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய சுன்னத்துகள் பல இருக்குது. உதாரணத்துக்கு என்ன, இந்த உலகத்தில் ஒரு ரசூல் அனுப்புவான். அந்த ரசூல் வந்து சத்திய பிரச்சாரத்தை வைப்பாங்க. அந்த பிரச்சாரத்தை இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எதிர்த்து களமாடுவாங்க. எழுத்து என்ன பண்ணுவாங்க, இல்லை அது வந்து சரியில்லை, இந்த ஆர்கியூமெண்ட்டு இவர் ஏமாற்ற பார்க்குறாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆர்கியூமெண்ட்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா, இவங்க வந்து நபிமார்களுக்கு எதிராக வன்முறையில் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க நபிமார்களை வந்து கொல்றதுக்கான முயற்சிகள் ஏற்படும். அப்போ அந்த டைமில் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அந்த ஊரையே ஒட்டு மொத்தமாக அழிச்சிருவான். இப்படி அழிக்கப்படுற ஊர் அந்த ஊர்வாசிகளுக்கு நல்லா தெரியும், நாங்கள் தான் இந்த நபியை ஏற்றுக்கலை, இவர் சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்க ஏற்றுக்குவாங்க. இதுக்கு பேர் தான் என்னது, ஹுஜ்ஜத்து. அதாவது அல்லாஹ்வுடைய ஆர்கியூமெண்ட்டு சாலிடாக அவங்க மேலே கன்க்ளூஷனில் முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல குறைஷிகளை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்கள வந்து அழுத்தது அவங்களுடைய அழிவு தொடங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 வருஷம் பிரச்சாரம் பண்ணுறாங்க, 13 வருஷம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இவங்க வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை. நல்லா தெரியும் ரசூல்லா உண்மை பேசுவாங்க, பொய் பேச மாட்டாங்கன்ட்டு. இவங்களே போய் ஹெர்குலிஸ்ட்டை போய் சாட்சி சொல்லும்போது கூட யார் போய் சொல்கிறா, அபு சுஃபியான் தான் போய் சொல்கிறான், இந்த நபி வந்து பொய் பேசி நாங்கள் பார்த்ததே இல்லைன்ட்டு. அப்போ அங்கே போய் சொல்கிறான், அதை நபிகிட்ட சொல்ல வேண்டியதானே, நீங்கள் உண்மையாளர், நீங்கள் பொய் பேசி நான் பார்த்ததில்லை நபிகிட்ட சொல்ல வேண்டியதானே. அங்கே பேசுனா கௌரவ குறைச்சலை, அப்போ ஏற்றுக்க வேண்டியது வரும். அப்போது இந்த அறிவு வந்து அபு சுஃபியானுக்கு எப்போ கிடச்சிருக்கும்? நபி உண்மையைத்தான் பேசுகிறாருங்கிறது ஹெர்குலிஸ் முன்னாடி நின்னதுக்கப்புறம் தான் தெரியுமா, அல்லது நபி பிரச்சாரம் செஞ்சார்ல மக்காவில் அப்போவே தெரியுமா? அப்போவே தெரியும். புரியுதா? அப்போவே தெரியும். ஆனால் ஏன் ஏற்கலை அப்படின்னா, அது நொரண்டு பிடிவாதம், அவங்களுடைய லாபங்கள், அவங்களுடைய அந்த லீடர்ஷிப்பு, அவங்களுடைய அந்த பதவிகளுக்கு ஆபத்து, அவங்க வெறுக்கிற விஷயங்கள் எது, 4 மனிதர்களை எல்லாரையுமே சமமாக நடத்துவார் இவர் வந்து எந்த ஒரு பங்கும் எங்களுக்கு கூடுதலாக தரமாட்டார். என்ன இப்போ இந்த மாதிரியான இழப்புகள் நமக்கு கிடைக்கிற பட்சத்தில் நான் ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஹுஜ்ஜத்தை நிறுவிட்டாங்க. மக்காவில் அந்த அழிக்கப்பட்டாங்க. அதனால் அவங்க யாருமே பாவம் கிடையாது. இந்த பத்ரு போரில் கொல்லப்பட்டவங்களாக இருக்கட்டும், உஹது போரில் கொல்லப்பட்டவங்களாக இருக்கட்டும், அகல் போரில் வந்து அவங்க தோற்கடிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும், மக்கா வெற்றியின் போது கொல்லப்பட்டவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வாழ்வதற்கு, சமூகத்தில் வாழ்வதற்கு தகுதி அற்றவர்கள். அப்போது அதுதான் அல்லாஹ் அங்கே சொல்கிறான், அறியாமல் இருக்கும் நிலையில் யாரையும் நான் அழிப்பதில்லைங்கிறான். சரி, இது நபி இருந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க, அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களுக்கு ஓகே. இப்போது இன்றைக்கி 2025 இப்போ நம்ம இருக்கோம். இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னொரு தவணை வந்து அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு ஊராக இருக்கட்டும் மறுமைக்கு முன்னாடி நாம் அழிக்காமல் விடமாட்டோங்கிறான். இப்போ நாமளும் என்ன சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய ஒரு அஸாபு நிராகரிக்கக்கூடிய அந்த நாடுகளுக்கு அல்லாஹ் வந்து தரப்போகிறாங்கிறான். அப்போ இவர்கள் மீது ஹுஜ்ஜத்தை யார் நிறுவுவாங்க? நபி தான். இப்போ இல்லை உண்மை ஹக்குன்னு இவங்களுக்கு எப்போ தெரியும்? இவங்களுக்கு வரலாறு படித்தாலே உங்களுக்கு புரியும். யாருக்கு? வெள்ளைக்காரனுக்கு நபி தான் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நபியுடைய வரலாறு பார்த்தாலே அவன் சொல்லிடுவான், இதுதான் சத்தியம், இது கரெக்டுன்னு. இவங்க தானே உட்காந்து இந்த உலகத்துடைய ஆர்டரே டிசைட் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு தெரியாத இவன் உலகம் போகிற போக்கில் வாழ்கிறவன் கிடையாது. யார்? வெள்ளைக்காரன் வந்து உலகம் எந்த போக்கில் போகுதோ அப்படி வாழ்கிறவன் கிடையாது. யூனிபோலராக இருந்துச்சு வேர்ல்டு. உலக கட்டுப்பாட்டை டாலர் நியமிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து சைனா வந்து அவன் பக்கம் இழுக்க பார்க்குறான், இன்னொரு பக்கம் சைனா வந்து இழுக்க பார்க்குறான், அமெரிக்காவுடைய அந்த பாண்டெல்லாம் விற்கிறான். இப்போ உலகம் வந்து முழிக்குது.
இது என்ன இது கொலாப்ஸு, இவ்வளோ பெரிய கொலாப்ஸு, 40% தங்கம் சும்மா ஒரு 6 மாதத்தில் ஏறிடுச்சு. 40%, இதெல்லாம் 30 வருஷத்தில் ஏற வேண்டியது வெறும் 6 மாதத்தில் ஏறிடுச்சு. அப்போ என்னங்கிறான் எல்லோரும், என்னங்கிறான் அசல் கரன்சி கோல்டு தாங்கிறான். இது தானடா குரான் முதல்னு சொல்லிச்சு. அசல் கரன்சி வச்சு டீல் பேசுங்கடா அப்படின்னு தான் நல்லா சொன்னான். நீங்கள் திமிர் எடுத்து போய் பேப்பர் கரன்சி பின்னாடி போனீங்க. இன்னைக்கு குத்துது குடையுதுன்னா அப்போ இந்த திருட்டு பசங்களுக்கு முதல்ல தெரியும் இது திருட்டுத்தனத்துக்காகவே உருவாக்கப்பட்டதுன்ட்டு. பேப்பர் கரன்சி உருவாக்குனவனுக்கு நல்லா தெரியும், அவன் திட்டம் போட்டு தான் உருவாக்குனான். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா கழட்டி விட்டுடலாம், மொத்தமாக கோல்டு வச்சுட்டு நாம் உட்காந்துக்கலாம். இப்போ இன்றைக்கி யார்கிட்ட ஒரிஜினல் கோல்டு இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது. உலகத்துடைய ஆர்டரை நியமிக்கிறாங்க பார், அவங்களுக்கு ஹுஜ்ஜத் நபி செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு நல்லா தெரியும் எங்கேருந்து உலகத்துடைய ஆர்டர் எப்படி நாங்கள் கட்டமைச்சோம், இந்த ஆர்டருக்கு அகெயின்ஸ்ட் ஆர்டர் ஒன்று இருக்குது, அந்த ஆர்டர் எப்படி இந்த இவங்களுடைய யாஜூஜ் மாஜூஜுடைய மாடல், இப்போ இன்றைக்கி திராவிட மாடல் அந்த மாடலுங்கிறாங்களே, அது மாதிரி இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மாடல் எது, யாஜூஜ் மாஜூஜுடைய மாடல். இதுக்கு ஆப்போசிட் மாடல் யார், முஹம்மதியன் மாடல், ரசூல்லாவுடைய மாடல். அப்போ இந்த மாடல் ஆபத்துங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சு தான் அவன் தப்பு பண்ணுறான். அப்போது அந்த அடிப்படையில் இவன் அறியாமையிலெல்லாம் இல்லை, அவன் அழிக்கப்படுறதுக்கு உண்டான தகுதியோடு தான் அவன் வாழ்ந்துட்டுருக்கிறான். அப்போ இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். அதனால் நபி இருந்தால் மட்டும்தான் அந்த ஊர்கள் அழிக்கப்படும் அப்படின்ட்டு கிடையாது. ஹக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே போதும். புரிஞ்சு நீங்கள் நிராகரிச்சிங்கன்னா உங்களுக்கு அழிவுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொருவருக்கும் அவரின் செயல்களை பொறுத்து சில படித்தரங்கள் உள்ளன. இறைவன் அவர்கள் செய்கின்ற செயல்களை பற்றி கவனமற்றவனாக இல்லை. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், உலகத்தில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் வாழ்கிறாங்க, சரியா? அவர்களில் யார் சிறப்பாக செயல்பட்டார்கள் என்பதை பொறுத்து அல்லாஹ் முடிவு செய்யணும். என்ன சொல்கிறான், அவர்களுடைய செயல்களின் பொறுத்து சில படித்தரங்கள் உள்ளன. இப்போது யாருக்கு எவ்வளோ அறிவு கிடைச்சது, யார் எந்த அளவுக்கு அந்த நன்மையின் பக்கம் போனாங்க, அவங்ககிட்ட என்ன ஆப்ஷன் இருந்துச்சு. ஒருத்தர் ஆலிம் வீட்டில் பிறக்கிறார், அவர் வீட்டில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உபதேசங்கள் சர்வசாதாரணமாக செய்யப்படுது. அப்போ இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கும் ஒரு அப்பா குடிகாரனாக இருக்கிறான், அவங்க அம்மா தீனை விட்டு ஒரு முற்றிலும் மாறிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, அல்லது அப்பா முஸ்லீமாக இருக்கான், அம்மா வேறு மதத்தை சேர்ந்தவங்க, கல்யாணம் பண்ணி ஒரு ஃபேமிலி இருக்குது, இந்த ஃபேமிலியில் ஒரு குழந்தை வளருது. அப்போ இந்த குழந்தையும் சமமாக விசாரிக்கப்படுமா? விசாரிக்கப்படாது. இங்கே இருக்கிற குழந்தை வெள்ளிக்கிழமை தொழுதுருச்சுனாலே பெரிய சாதனை, இங்கே இருக்கிற குழந்தை ஒரு வேளை தொழுகை விட்டாலும் மிகப்பெரிய குற்றம். புரியுதா நான் சொல்கிறது? அப்போது எக்ஸாம் பேப்பர் ஒரே மாதிரி இருக்காது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொருவருக்கும் எவ்ரி சிங்கிள் பர்சன் அவரின் செயல்களை பொறுத்து, அவன் எப்படி செயல்பட்டான் அதை பொறுத்து சில படித்தரங்கள் உள்ளன. இது சொர்க்கத்திலையும் இருக்குது, நரகத்திலையும் இருக்குது. நீ எந்த அளவுக்கு நன்மையின் பக்கம் வந்திருக்கணும், நீ எவ்வளோ கம்மியாக வந்திருக்க, இதை பார்த்து அல்லாஹ் தண்டனையும் கொடுப்போம். புரியுதா? அப்போ அந்த அடிப்படையில் நாம் எப்பயுமே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் எப்படி புரிஞ்சிக்கிறது நாம் எந்த இடத்துல இருக்கிறோன்ட்டு, நம்முடைய மேக்சிமம் எஃபர்ட்டு நன்மையின் பக்கம் போடணும். புரியுதா? நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எஃபர்ட்டையும் போட்டுருணும். இதுதான் நாம் ட்ரை பண்ணணும். இல்லைன்னா நாம் உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, முழிச்சிட்டு இருக்கக்கூடாது. பரவாயில்ல, மற்றவங்களாம் தொழுவாமல் இருக்க, நான் தொழுகிறேன்னு, நான் மேலானவன். மற்றவங்களாம் குரானு இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை கூட படிக்க மாட்டான், நான் தான் டெய்லி படிக்கிறேன்னு, அப்போ நான் மேலானவன். நான் இந்த பயானு கேட்டுட்ருக்கிறேன், நான் இந்த நல்ல காரியத்தை செய்கிறேன். அப்படிலாம் கணக்கு போட முடியாது. எப்படி கணக்கு போடணும்னா, என்னுடைய மேக்சிமம் நான் கொடுத்துடணும், உன்னுடைய மேக்சிமம் நீ கொடுத்துடணும், அதுக்கப்புறம் நடக்கிறது அல்லாஹ் மேலே போட்டுற வேண்டியதுதான். அப்போ இந்த மைண்ட் செட்டு நமக்கு கிளியராக இருக்கணும். இல்லைன்னா இதுவும் ஏமாற்றப்பட்டுரும். எது, சில நன்மைகள் செஞ்சு என்ன நினச்சிரும், போதும்னு நினச்சிருவோம். பரவாயில்ல, நான் இந்த அளவுக்கு நன்மை செஞ்சுட்டு தானே இருக்கிறேன், எனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவோம். மேலும் உம்முடைய இறைவன் தன்னிறைவானவனும் இரக்கமுடையவனும் ஆக இருக்கின்றான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் தன்னிறைவு பெற்றவன். தன்னிறைவுனா என்ன?
வேறு யாருடைய உதவியும் தேவைப்படாத நிலை. புரியுதா? இதுக்கு பேர் தான் தன்னிறைவு அப்படிங்கிறது. இப்போ ஏன் இந்த இடத்துல அல்லாஹ் தன்னிறைவு இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷிகள் இடத்துல அல்லாஹ் அனுப்பினான். அப்போது அவர்களுடைய உதவி, ஏன்னா ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன? இந்த பூமியில் இருக்கக்கூடிய அநியாயமான வாழ்வியல் முறைகளை அகற்றிவிட்டு நீதமான வாழ்வியல் முறையை நடைமுறைப்படுத்தணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். புரியுதா? அப்போ இந்த டாஸ்க்குக்கு மனிதர்களுடைய உதவி தேவைப்படுது. ஏன்னா இந்த உலகம் மனிதர்களை கொண்டு தான் இயங்குது. ஸோ மனிதர்களை கொண்டு தான் எந்த ஒரு மாற்றத்தையும் நீ கொண்டு வரணும். அப்படி உதவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குற பட்சத்தில் குறைஷிகள் என்ன பண்ணிட்டாங்க? மறுத்துட்டாங்க. நாங்கள் இந்த இதுக்கு வரமாட்டோம், நாங்கள் இந்த வேலைக்கு வரமாட்டோம், நாங்கள் இதிலிருந்து நாங்கள் எதிர்க்கக்கூடியவங்களாக இருக்கிறோங்கிற. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் உதவி செய்யாமல் போயிடுச்சு அப்படின்னா என் வேலை நின்றுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா? அல்லாஹ் கேட்குறான். நீ உதவி செய்யலை அப்படின்னா, என்னுடைய தீனுக்கு என்னுடைய நபிக்கு நீ உதவி செய்யலை அப்படின்னா இந்த வேலை நின்றுன்னு நினைக்கிறியா? நான் தன்னிறைவு பெற்றவன். நான் ஏன் ஒன்றை விட்டு வச்சுருக்கேன்? இரக்கமுடையவன். புரியுதா? நான் தன்னிறைவு பெற்றவன். அதனால் நீங்கள்லாம் உதவி செஞ்சோன்னே உங்களுக்கு கொழுப்பு ஏறிடக்கூடாது. ஒரு விஷயம் நம்ம மைண்டில் தெளிவாக பதிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய அடியாராக மாறிட்டோம்னா அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் ஏதோ ஒன்று உயர்ந்துருமா? அல்லாஹ் 100 பேர் இபாதத் செய்கிறான். இப்போ 700 கோடி பேர் இபாதத் செய்கிறான். ரெண்டுக்கும் ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்குது அல்லாஹ்வுக்கு? ஒன்றுமே கிடையாது. 700 கோடி பேரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டாலும் அல்லாஹ்வுடைய புகழ் அதே அளவுக்கு தான் இருக்கும். அவனுடைய புகழ் எந்த அளவுக்கு மேன்மையானதோ இப்போவே அவனுடைய புகழ் எப்படிப்பட்டது? நிரந்தரமானது. ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற புகழ் எப்படிப்பட்டது? நிரந்தரமானதா? கிடையாது. வயசாயிருச்சுன்னு வச்சுக்கோ, வீட்டில் குடும்பத் தலைவர்னு இருப்போம். அதுக்கப்புறம் வயசாயிருச்சுன்னா பெருசு. பேர் என்ன? பெருசு. சும்மா கிடக்க மாட்டேங்குது, தின்னு போட்டு சும்மா இருக்க மாட்டேங்குது, உடம்பு ரொம்ப தளர்ந்து போச்சு அப்படின்னு வச்சுக்கோ, வேலையெல்லாம் கேட்க மாட்டோம். அப்படியே ஓரமாக ஒரு சேரில் உட்கார வச்சுருவோம். புரியுதா? அவங்களே பார்த்திங்களா சுமையாகிடுவாங்க, அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் அந்த மாதிரியா? அல்லாஹ் அப்படி கிடையாது. அல்லாஹ் எப்போவுமே அந்தஸ்து நிற்கும். அல்லாஹ்வுடைய அந்தஸ்து எப்பவும் ஏறவும் செய்யாது, குறையவும் செய்யாது. ஏற வேணால் செய்யும். ஏன்னா அல்லாஹ்வுடைய அந்த வானத்தில் பார்த்தோன்னு வச்சுக்கோ, படைப்புகள் நாளுக்கு நாள் பல்கி பெருகி போயிட்டே இருக்குது. அப்போது படைப்புகள் பெருக பெருக அல்லாஹ்வுடைய அந்தஸ்து ஒரு வகையில் அப்படி ஏறும். ஆனால் இங்கே மனிதர்களை சார்ந்த அல்லாஹ் இங்கே இருக்கிறானா அப்படின்னு கேட்டால் அங்கே கிடையாது. அதனால தான் உங்களுடைய வழிபாடுகளாக இருக்கட்டும், உங்களுடைய தர்மங்கள் எதுவும் அல்லாஹ்வை அவனுடைய அந்தஸ்திலிருந்து உயர்த்தி விடுவது இல்லை. புரியுதா? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை நிராகரித்தாலும் ஒன்றும் அல்லாஹ்வுக்கு எதுவும் நஷ்டம் இழப்பு கிடையாது. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அவன் நாடினால் உங்களை அகற்றிவிட்டு இதற்கு முன்பு இதர மக்களின் சந்ததியிலிருந்து உங்களை கொண்டு வந்தது போல் உங்களுடைய இடத்தில் தான் நாடுகின்ற மற்றவர்களை கொண்டு வந்து விடுவான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவன் நினச்சா உங்களை அகற்றிட்டு இதற்கு முன்பு இதர மக்களின் சந்ததியிலிருந்து உங்களை கொண்டு வந்தது போல். அல்லாஹ் உங்களை ஏன் அழிக்காமல் வச்சுருக்கான்? இந்த குறைஷிகளை ஏன் அல்லாஹ் அழிக்காமல் வச்சுருக்கான் அப்படின்னா, சரி உலகத்தில் இருக்கிற இந்த மாதிரி பாவம் செய்கிறவங்களெல்லாம் கழித்து புட்டோம் நெய்யே, அப்புறம் கடைசியாக என்ன ஆயிரும்? உலகமே காலியாக போயிடும். அதனால் அல்லாஹ்வுக்கு இது கஷ்டமான வேலை. உலகம் காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் யாரை வச்சு ஃபில் பண்ணுறது அப்படின்னு. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பாவா. இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேரை அழிச்சிருக்கிறேன். ஆது சமூகம்னு ஒரு சமூகம் இருந்துச்சு. எங்கே இருந்துச்சு? அரபு தீபகற்பத்தில் தான் இருந்துச்சு. இந்த பெரிய பெரிய அந்த மலைகளை குடைஞ்சு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆது சமூகம். அவங்கள அல்லாஹ் அழித்தான். அவங்கள கெட்டவங்களை அழித்து அதிலிருந்து நல்லவங்க கொஞ்சம் பேர் மீதி இருந்தாங்க. அவங்கள வச்சு ஒரு இன்னொரு சமூகம் உருவாக்கினான். எது? சமூது சமூகம். அது அவங்களுடைய எச்சம் தான் அவங்க. அப்போ சமூது சமூகம் கொஞ்சம் இருந்தாங்க, அவங்களும் திமிரு பண்ணாங்க. அப்போ அவங்களிருந்து அழிச்சிட்டான். அவங்கள அழித்து அங்கேருந்து மறுபடியும் வேறு சமூகம் உருவாக்கப்பட்டது. அப்படி ஏற்கனவே அழிக்கப்பட்டதோட மிச்சம் மீதி தான் நீங்கள்.
அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஏற்கனவே இதற்கு முன்பு இதர மக்களின் சந்ததியிலிருந்து உங்களை கொண்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி திமிர் பண்ணவனை அழிச்சு தான் உங்களை கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுருக்கேன். இன்றைக்கி அபுஜெயில் உட்காந்துட்ருக்கிறான் அப்படின்னா அவனுடைய முன்னோர் யார்? ஆது சமூகம், சமூது சமூகம். அந்த சமூகத்திலிருந்து தான் நீங்கள் ஷிஃப்டாகி இன்றைக்கி வந்து நீங்கள் உட்காந்துட்ருக்கிறீங்க. உங்களுடைய இடத்தில் தான் நாடுகின்ற மற்றவர்களை கொண்டு வந்து விடுவான். இப்போ அல்லாஹ்வுடைய பணி நீங்கள் செய்யாத பட்சத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நான் வேறு ஆளுங்களை கொண்டு வந்துடுவேங்க. இப்போ இன்றைக்கி வந்து உலகம் பூரா எடுத்துக்கோ. இப்போ இன்றைக்கி வந்து இஸ்ரேல் வந்து பயங்கரமான அநியாயம் பண்ணிச்சு. இதுக்கு எதிராக குரல் கொடுத்தவங்கள முன்னணியில் நின்றவங்க யார் தெரியுமா? வெள்ளைக்காரங்க தான். அதிகமான அந்த ப்ரொட்டஸ்ட்லாம் எங்கே நடந்துச்சு? ஃப்ரான்ஸில், ஜெர்மனியில், பிரிட்டனில், அமெரிக்காவில், ஏன் இஸ்ரேலில். இவங்க தான் அழுத்தம் கொடுத்தாங்க, இந்த வந்து இனப்படுகொலையை நிறுத்துங்கன்ட்டு. அப்போது நம்ம வேலை ஒழுங்காக செய்யாத பட்சத்தில் இப்போவே எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சில சாம்பிள் காட்டுறான், இவங்கெல்லாம் நன்மையின் பக்கம் வந்துடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து குறைஷிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட்டு வார்னிங் இது. அவன் நாடினால் உங்களை அகற்றிவிட்டு இதற்கு முன்பு வாழ்ந்த மக்களில் எப்படி ஒரு பேட்சை கொண்டு வந்தனோ அது மாதிரி உங்களையும் அழிப்பதற்கு நான் தயாராக தான் இருக்கேன் அப்படிங்கிறது அல்லாஹ் வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறான், ஒரு வார்னிங் வந்து ஃபைனல் வார்னிங் வந்து அல்லாஹ் கொடுத்துட்றான். உங்களுக்கு வாக்களிக்கப்படும் விஷயம் நிச்சயமாக வந்து தீரும். இறைவனை இயலாமைக்குள்ளாக்கும் வலிமை உங்களுக்கு இல்லை. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், வாக்களிக்கப்படும் விஷயம்னா என்ன? இந்த ரசூல்மார்களை நிராகரிக்கும் போது இந்த உலகத்திலேயே வேதனை கிடைக்கும். மறுமையில் கிடைக்கிற வேதனை ரெண்டாம் பட்சம், அது எல்லாருக்கும் கிடைக்கும். ரசூல் லைவில் இருக்கும்போது, ரசூல் தாவா செஞ்சிட்ருக்கும்போது ரசூலை நீங்கள் நிராகரிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வேதனை கிடைத்தே தீரும். உலகத்தில் இந்த அழிவு கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு வாக்களிக்கப்படும் விஷயம் நிச்சயமாக வந்தே தீரும். இறைவனை இயலாமைக்குள்ளாக்கும் வலிமை உங்களுக்கு இல்லை. அப்படி அந்த அழிவு வரும்போது நீங்கள் ஒற்றுமையாக இருந்து அந்த அழிவை வந்து தடுத்துட முடியுமா? அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு அழிவு வரும்போது மனிதனால் அதை தடுக்கவே முடியாது. இன்றைக்கி அந்த இயற்கை சீற்றம்னு சொல்கிறோம்ல, அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இயற்கைக்கு வந்து முன்னாடி எவன் நிற்க முடியும்? ஒரு சுனாமி வருதுன்னா மனுஷனால் என்ன பண்ண முடியும்? ஒரு பூகம்பம் வருதுன்னா மனுஷனால் என்ன பண்ண முடியும்? ஆனானப்பட்ட அமெரிக்கா தான் இப்போ பெரிய ஒரு புயல் ஒன்று வருது, அந்த புயலுக்குள்ளே கூட போய் ஃப்ளைட்டுக்குள்ளேயே போய் அதுக்குள்ளேயே போய் பார்த்துட்டுலாம் வந்தானுங்க. என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் தலைக்கு மேலே போயிடும். அப்போ அல்லாஹ்வை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிட முடியாது? அல்லாஹ்வை தோற்கடிக்கவோ அல்லாஹ்வை இயலாமல் ஆக்கவோ உங்களால் முடியவே முடியாது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீர் கூறுவீராக, என் சமூகத்தாரே, குறைஷிகளை பார்த்து சொல்கிறான், என் சமூகத்தாரே நீங்கள் உங்கள் வழியில் செயல்பட்டு கொண்டிருங்கள், நானும் எனது வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கேன். நீங்கள் உங்கள் பாதையில் செயல்படுங்கப்பா, உங்களுக்கு எது சரின்னு படுது செய்யுங்க. நான் என்னுடைய பாதையில் செயல்படுவேன். நீங்கள் ஒத்துழைக்காத பட்சத்தில் நான் வந்து இந்த பாதையை விட்டுட்டு நான் வேறு பாதைக்கெலாம் போக மாட்டேன். என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். செயல்பட்டு கொண்டிருங்கள். அப்போது இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஏலான பராத். அதாவது அந்த குறைஷிகள்கிட்ட வந்து டோட்டலாக அவங்ககிட்டருந்து உறவுகளை துண்டிச்சிக்கிறது. நீ உன் வேலையை பார், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னா இதுக்கு மேலே என்ன இருக்குது? நான் உன் ஒளியில் குறுக்கிட மாட்டேன். நீ போகிற போக்கில் நான் அப்படியே விட்டுடுறேன். நீயாச்சு அல்லாவாச்சு உன்னுடைய அழிவாச்சு, நீ அவன் அல்லாவுக்கிட்ட நீ சார்ந்துரு. நான் எனது வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்போது இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இவங்களை வந்து கடைசியாக கழட்டி விட்டுட்டாங்க. இறுதி தங்குமிடம் யாருக்கு சாதகமாக அமையும் என்பதை நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் வழியில் செயல்படுங்க, நான் என் வழியில் செயல்படுறேன், கடைசியாக யாருக்கு வெற்றி கிடைக்குதுன்னு பார்ப்போம். இறுதி தங்குமிடம் யாருக்கு சாதகமாக அமையும் என்பதை நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள். இப்போ ஒரு வகையில் இந்த இறுதி தங்குமிடம், அதாவது இறுதி வெற்றி என்பது
உலக வெற்றியையும் சேர்த்து குறிக்கும். உதாரணத்துக்கு சத்தியம் எப்போவுமே பார்த்தோன்னா அது பார்த்தோன்னா வெற்றி பெறாத மாதிரியே தெரியும். அதாவது ரொம்ப சிரமப்படும், எப்போவுமே அநியாயம் மேலேயே தான் இருக்கும். ஆனால் இறுதி வெற்றின்னு ஒன்று இருக்குது. அது ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் குறித்து வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு ஃபிரௌனை எடுத்துக்கோ, அவனை 400 வருஷம் அல்லாஹ் விட்டு வச்சுருந்தான். அவனுக்கு தரப்பட்ட அவகாசம் 400 வருடங்கள் அவங்களுக்கு அப்படியே விட்டு வச்சுருந்தான். அப்போ அல்லாஹ்வுடைய பிடி என்னைக்கு மூசா நபி உள்ளே என்ட்ரி கொடுத்தாங்களோ அன்றைக்கே அல்லாஹ்வுடைய தலையீடு உள்ளே வந்துருச்சு. அப்போ அந்த டைமில் இறுதி வெற்றி யாருக்கு பெனிஃபிட் அமைஞ்சது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் அமைஞ்சது. கடல் பிளக்கப்பட்டுச்சு, இவர்கள் அழிவுக்கு போனாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சத்தியம் மேலோங்கணுங்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு டைம் வச்சுருக்கோம். அப்போ அந்த சத்தியம் எப்போ மேலோங்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ் முடிவு பண்ணும் பட்சத்தில் அது கண்டிப்பாக மேலோங்கும். இவங்க என்ன நினைப்பாங்க, உலகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால் ஆன எல்லா முயற்சிகளையும் அவங்க போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, சத்தியம் மேலோங்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களால் ஆன எல்லா முயற்சிகளும் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் யாருக்கு அந்த இறுதி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற பார்த்தோம்னா நல்லவங்களுக்கு கிடைச்சிரும். கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நடந்ததா இல்லையா? என்ன சொன்னாங்க? பாரசீகமும் ரோமாபுரியும் நான் ஜெயிப்பேன்னு. அவங்க உம்மத்து ஜெயித்தாங்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான் நடந்துச்சு. இப்போ இவங்க ஒத்துழைப்பு கொடுக்காதவங்க என்ன ஆனாங்க? அபூஜஹல் ஒத்துழைப்போடவா நடந்துச்சு? நீக்கப்பட்டான். அவன் அங்கேருந்து அழிக்கப்பட்டான். அவனோட இடத்துல வேற ஆள் வந்தாங்க. அவனுடைய இடத்துல காலித் பின் வலீத் வந்தார், அவனுடைய இடத்துல அம்ரு பின் ஆஸ் வந்தார், அவனுடைய இடத்துல அலி நின்னாங்க, அவனுடைய இடத்துல அபூபக்கர் நின்னாங்க. யார் போனால் வேலை ஆகாதுன்னு இவங்க சொன்னாங்களோ, இவங்களெல்லாம் வச்சு தான் நீங்கள் இந்த வேலையை பண்ண போகிறீங்கன்னு யாரை இலக்காரமாக பார்த்தாங்களோ அந்த இலக்காரமான ஆட்களை கொண்டு தான் அல்லாஹ் அந்த வெற்றியை கொண்டு காமிச்சான். அக்கிரமக்காரர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள் என்பது என் நிலையிலும் யதார்த்தமான உண்மையாகும். அப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க? அக்கிரமக்காரர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் இதில் இருக்குது. இந்த இடத்துல ரசூல்லா என்ன சொல்ல இருக்கணும்? அக்கிரமக்காரர்கள் ஜெயிக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆப்போசிட் டைம் தான் ஜெயிக்கணும்னு அர்த்தம். அப்படி தானே? அதாவது அநியாயக்காரங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னா இப்போ நியாயமுடையவர்கள் யாரோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு அர்த்தம். ஆனால் ரசூல்லா அந்த மாதிரி சொல்லி அல்லாஹ் சொல்லலை பாரு. நாங்கள் தான் ஜெயிப்போங்கிறது சொல்லக்கூடாது. அது நற்பண்புக்கு எதிரானது. இந்த பெருமை பீட்டல் இருக்குல்ல, நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கிற கூட்டம், நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்னு நான் சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் ரசூலா என்ன சொல்கிறாங்க? தப்பு பண்ணுறவங்க ஜெயிக்க மாட்டாங்கங்கிறாங்க. அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பணிவு மேற்கொள்கிறாங்க. ஏன் பணிவு மேற்கொள்கிறாங்க? இந்த வசனம் இப்போ இந்த இடத்துல உதாரணத்துக்கு இது மக்கால நடக்கிற கன்வர்சேஷன். இப்போ இந்த இடத்துல ரசூல்லா சொல்கிறாங்க நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ட்டு. இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? எவ்வளோ வேறு சூழ்நிலைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இருக்கிற பாதி பேர் பிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே போய் அந்த பிரச்சனையை இப்போ எப்படி மூசா நபி அந்த ஊருக்கிட்ட கூட்டிகிட்டு போனோன்னு நீயும் எல்லாம் போய் சண்டை போடுங்க. பத்ரு அன்றைக்கி பாதி பேர் பேக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உஹதில் ஏகப்பட்ட பேர் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இந்த சத்திய பாதையில் எவ்வளோ பெரிய பெரிய சிகரங்கள் வரப்போகுது, எவ்வளோ பெரிய பெரிய சிரமங்கள் வரப்போகுது. இதில் எத்தனை பேர் நிற்க போகிறோம், எத்தனை பேர் தெரிச்சு ஓட போகிறோம், புரியுதா? அப்போ எவ்வளோ சூழ்நிலைகள் இருக்குது. இந்த எந்த விஷயமும் தெரியாமல் நாங்கள் இப்போ வேணால் டெம்பரவரியாக நாம் சத்தியத்தில் இருக்கலாம். ஆனால் முடிவு வரைக்கும் இவங்க சத்தியத்தில் இருப்பாங்கங்கிறது கேரண்டி இருக்கா? கேரண்டி கிடையாது. அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இப்படி சொல்லுங்கங்கிறான். அநியாயக்காரர்கள் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் இருக்கிறதுனால நாங்கள் ஜெயிப்போன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே எத்தனையோ பேர் அங்கே போய் பல்ட்டி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாங்க முடியாமல் இந்த கொள்கையை விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனையோ பேர் என்ன வந்த வழியை திரும்பி போகிறதுக்கு, தீனுக்கு வந்தவங்க வந்த வழியை திரும்பி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே நாம் என்ன பண்ணணும்? அடக்கி வசிக்கணும். நாம் சத்தியத்தை பேசுகிறோம், நாங்கள் தான் வெற்றியாளர்கள்,
இது கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அசத்தியம்னா நாங்கள் சத்தியம், நீங்கள் தோல்வி அடையணும்னா நாங்கள் வெற்றி. இப்படி கேரண்டி கிடையாது. ரெண்டு பேருமே தோல்வி அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீயும் தோல்வி, நானும் தோல்வி, மூணாவது ஒரு டீம் கொண்டு வந்து அந்த டீமும் எல்லாம் ஜெயிக்க வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓவர் சீன்லாம் வந்து போடக்கூடாது எப்போவுமே. உடனே நிறைய பேர் பொங்குவாங்க, என்னங்க ஜி பண்ணுறது, நாங்கள் சொல்லி சொல்லி பார்க்குறோம் கேட்க மாட்டேங்கிறான், நாங்கள் என்ன சொல்லி பார்க்குறது, இதுங்கெல்லாம் திருந்தாதுங்க. அவ்வளோலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இல்லை போதும். ஏதோ நீ சொல்லிட்டதுனாலேயே நீ பயங்கரமான ஆள்மாதிரி, நீ நபி அளவுக்கு பெரிய ஒருத்தனாலா, ஏதோ சொல்லிட்டதுனால பயங்கரமாக சிலுத்துக்குவாங்க. நீங்கள் பண்ணுறது இதெல்லாம் கால்நடைகள் மாதிரி. இவங்களாம் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ அறிவுபூர்வமாக நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். இதெல்லாம் வந்து நாம் அவசரப்பட்டு எந்த மக்களுக்கும் அவங்களுக்கும் ஃபத்வா கொடுக்கக்கூடாது, நமக்கும் நாம் ஃபத்வா கொடுத்துக்கூடாது. நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த மக்கள் அல்லாஹ்வுக்காக அவனே உற்பத்தி செய்த வேளாண்மை, கால்நடைகள் ஆகியவற்றிலிருந்து ஒரு பாகத்தை ஒதுக்கி இது அல்லாஹ்வுக்குரியது என்றும், மற்றொரு பாகத்தை ஒதுக்கி இது நாங்கள் ஏற்படுத்திய இணை தெய்வங்களுக்கு உரியது என்றும் எந்த அடிப்படையும் இல்லாமல் கூறுகின்றார்கள். இப்போ இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மக்கள் குறைஷிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இருந்தது ரெண்டு தொழில். ஒன்று விவசாயம், இந்த கோதுமை அது இது கொஞ்சம் அவங்க விளைவிப்பாங்க. இன்னொன்று வந்து கால்நடை வளர்ப்பு, ஆடு வளர்த்துறது, ஒட்டகம் வளர்த்துறது, இது மாதிரியான கால்நடைகள் வளர்த்துறது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த விவசாயத்தில் கிடைக்கிற பொருள், அது விளைச்சல், இந்த மக்கள் அல்லாஹ்வுக்காக அவனே உற்பத்தி செய்த வேளாண்மை, கால்நடைகள் ஆகியவற்றிலிருந்து ஒரு பாகத்தை ஒதுக்கி இது அல்லாஹ்வுக்குரியது என்று ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எடுத்து என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுக்குன்னு ஒதுக்கி வைக்கிறாங்க. இன்னொரு பாகத்தை இது நாங்கள் ஏற்படுத்திய இணை தெய்வங்களுக்கு உரியது என்றும் எந்த அடிப்படையும் இல்லாமல் கூறுகிறார்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் கண்டிக்கிறான், ஏண்டா எல்லாம் என்னது, நான் விளைய வச்சேன், நான் வந்து இந்த கால்நடைகளுக்கு நான் இந்த கால்நடைகளை வளர்த்தேன், இவங்களுக்கான உணவுக்கு நான் தான் பொறுப்பெடுத்துக்கிட்டேன். இத்தனை இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி இதை ரெண்டாக பிரிக்கலாம்? இது ரெண்டாக பிரிக்கிறது உங்களுக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தான்? இது கிட்டத்தட்ட ஜக்காத். இது புரியுதா? இப்போ ஜக்காத்துங்கிறது விளைச்சலும் இருக்குது. கால்நடைகளில் 40 ஆடு இருந்துச்சுன்னா ஒரு ஆடு ஜக்காத்து கொடுக்கணும். கால்நடைகளில் இது இந்த விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் 5% 10%ன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் விவசாயத்துக்கு கொஞ்சம் ஜக்காத்து இருக்குது. அப்போ இந்த ஜக்காத்து இவங்க முதல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் கொடுத்தது எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ரெண்டாக பிரித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இது அல்லாஹ்வுக்கு, இது இணை தெய்வங்களுக்கு. அப்போ அது அல்லாஹ் கேட்கணும், இந்த இணை தெய்வங்கள் என்ன கிழிச்சது, இவங்களை எதுக்கு நீ வச்சுருக்க? இந்த எல்லா இணை வைக்கிற இந்த கூட்டத்தினர்ட்டையும் பார்த்தீங்கன்னா பெரிய கடவுள்னு ஒன்று எப்பயுமே இருக்கும். இந்த இணை வைப்பதில் அல்லாஹ் இவங்க நிராகரிக்கலாம் மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற உலகம் வேறு. இன்றைக்கி இருக்கிற உலகம் அல்லாஹ்வையே மறுக்குது. இன்றைக்கி இருக்கிற உலகத்தை தனியாக வச்சிரு. ஆனால் இந்த ஷிர்க்கு வைக்கிறவன் எல்லாருமே அல்லாஹ்வையும் வணங்குவான். அல்லாஹ்வுக்கும் சில வேலைகள், சில என்ன சொல்கிறது, சில வணக்க வழிபாடுகள், சில தான தர்மங்கள் அல்லாஹ்க்காகவும் பண்ணுவான். ஆனால் தனியாக குட்டி கடவுள்களும் நிறைய வச்சுருப்போம். இது எல்லா இந்த ஷிர்க் வைக்கிற கூட்டத்தார்ட்டையும் நீ இருக்கும். நம்ம இங்கே வாழ்கிற பகுதியில் கூட என்ன, கடவுள் மகாதேவுங்கிறவன் ஒருத்தன் தான். மகாதேவ் சர்வ வல்லமை படைத்தவன். அப்போ அவன் ஒருத்தந்தான். அது இல்லாமல் இந்த இந்தியாவுக்கு ஒரு கடவுள் என்ன, இந்த குட்டி குட்டி கடவுள் இருக்கும். அந்த கடவுள் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே இருக்கும், அல்லது சின்ன சின்ன ஊர்களுக்கு இருக்கும். இது இந்த ஊருடைய கடவுள், இது இந்த ஊருடைய கடவுள். இந்த ஊருக்கு வெளியெல்லாம் ஒரு கடவுள் வச்சுருப்பாங்க, இந்த அருவாள் கொடுத்து வச்சுருப்பாங்க பார். அது இந்த ஊருடைய எல்லையை பாதுகாக்கக்கூடிய கடவுள். இந்த மாதிரி இவங்க பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ இது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது ஏன் இப்படி செய்கிறீங்கிறான். இப்போ இதில் இது பார்த்தா ஒரு சின்ன ஏதோ நெல்லுக்காக ஒரு சண்டை நடக்கிற மாதிரி தெரியும். என்ன அல்லாஹ் போய் 4 துண்டு நெல்லுக்கும் 4 ஆடுகளுக்கும் இதுக்கெல்லாமா அல்லாஹ் இன்டர்ஃபியர் பண்ணிகிட்ருக்கானே, இதோடைய விளைவு எங்கே வரைக்கும் போகும் அப்படிங்கிறது இந்த வசனத்தில் அதோடைய கண்டினியூஷன் பார்க்கும்போது தெரியும். எந்த பாகம் அவர்களுடைய இணை தெய்வங்களுக்கு உரியதோ
அது அல்லாஹ்வுக்கு சேருவதில்லை. புரியுதா? அதாவது இந்த சிலைகளுக்குன்னு வச்சுருக்காங்கல்ல, அதில் வந்து சில பாகங்கள் இருக்குது. அது வந்து ஒரு காலத்துலேயும் எடுத்து என்ன பண்ணிட மாட்டாங்க, அது அல்லாஹ்வுடைய பங்கில் வைக்க மாட்டாங்க. ஆனால் எது அல்லாஹ்வுக்கு உரியதோ அது அவர்களின் இணை தெய்வங்களுக்கு சேருகின்றது. அவர்கள் எடுக்கும் முடிவு எவ்வளவு மோசமானது. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்னங்கிறான், இந்த படைக்கப்பட்ட பொருள் இருக்குது, புரியுதா? விவசாயம் பண்ணி கொண்டு வந்து இப்போ அந்த அந்த இதில் வந்து வச்சாச்சு, இந்த சிலைகள் முன்னாடி அந்தந்த பங்கு வச்சாச்சு. இப்போ அல்லாஹ்வுக்குன்னு ஒரு பங்குன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாச்சு. இப்போ அது ஒரு நாளோ 2 நாளோ கிடக்கும், சரியா? அப்போ அதுக்குன்னு ஒரு கொஞ்ச நாள் கடவுள் முன்னாடி இருக்கும், அதுக்கப்புறம் தான் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ அந்த பங்கில் வந்து ஏதோ ஒரு பாதிப்பு வந்துடுதுன்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு எலி வந்து தின்றுச்சு நெல்லை, அல்லாஹ்வுடைய பங்கில் இருக்கிற நெல்லை தின்றுச்சுன்னா உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றுமே அது கண்டுக்க மாட்டாங்க, அதை அப்படியே விட்டுருவாங்க. அதே மற்ற பங்குகள் இருக்குல்ல, அதில் வந்து அந்த எலியோ இதுவோ சாப்பிட்ருச்சுன்னா, அல்லாஹ்வுடைய பங்கு முழுசாக இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய பங்குலேருந்து எடுத்து அதுக்கு வந்து மறுபடியும் அதை டேலி பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா, இந்த சிறு தெய்வங்கள் இருக்குல்ல, இதில் இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது, பாதிப்பு வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. இது இணை வைப்புடைய கொடூரத்தன்மை. இது ஃபஸ்ட்டு விஷயம், அது அல்லாஹ்வுக்கு இன்சல்ட்டு என்ன. அதே மாதிரி எப்போவுமே இந்த போலி கடவுள்கள் இருக்குது பாரு, அது வந்து எப்போவுமே அல்லாஹ் ஓவர்டேக் பண்ணிடும். சொல்கிறது சிறு தெய்வங்கள்மா, ஆனால் சிறு தெய்வத்தை வந்து பெரு தெய்வமாக ஆக்கிடுவான். சிறு தெய்வத்தை ஏன் அவன் ஆக்கி வச்சுருக்கான்? அவன் சிறு தெய்வத்தை எதுக்கு உருவாக்குனான்? இன்றைக்கும் பாரு, வட்டிக்கு வாங்கக்கூடாது. ஆனால் முஸ்லீமில் நிறைய பேர் நீ பார்த்தீங்கன்னா வட்டிக்கு வாங்க மாட்டான், வாங்குவான். நிறைய பேர் என்ன பண்ணுவான், வட்டிக்கு வாங்குவான், லோன் போடுவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான், ஹலால் ஹராம் பார்க்க மாட்டான், வியாபாரத்தில் பொய் பேசுவான், இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பான். ஆனால் அந்த சிறு தெய்வ வழிபாடுன்ற அந்த ஃபாத்தியா தருவது இதெல்லாம் இருக்கும் பார், அதோடைய ரூல்ஸ் பார் மீறவே மாட்டான். அதில் வந்து சில ரூல்ஸ் இருக்குது. இந்த பூரியாம் பாத்தியாவுக்கு வீட்டில் கறி செய்யக்கூடாது. வீட்டில் கறி மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்கு வர்ற உறவினர்கள் யாருமே கறி சாப்பிட்ருக்கக்கூடாது. உறவினர்கள் யாருமே அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவானுங்க. யாருமே அதை சாப்பிட்டுட்டு வரமாட்டாங்க. அதே மாதிரி அந்த அந்த பூரியாம் ஃபாத்தியாவுடைய அந்த தண்ணி இருக்குல்ல, அது வந்து புனிதமானது. அதாவது அந்த 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 சாப்பாட்டுக்கு, அந்த தபுருக்கு பூரி இருக்கும், கொஞ்சம் அந்த ஸ்வீட் வைப்பானுங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தட்டு வந்து அசிங்கமாக இருக்கும்ல, அதை கழுவி நீ குடிக்கணும். ஏன்னா அந்த தண்ணி கொண்டு போய் நீ டிச்சில் கொட்டக்கூடாது. அதோடைய ரூல்ஸ் இருக்குது பாரு, பயங்கர ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும். ஒரு ரூல்ஸ் கூட அதோடைய உடைக்கவே மாட்டாங்க, புரியுதா? அந்த அளவுக்கு அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்க. இணை தெய்வங்கள் உருவாக்கப்படுறதுக்கு நோக்கமே என்ன அப்படின்னா, அல்லாஹ்கிட்ட என்ன தேவையோ அது அல்லாஹ்ட்ட போய் நாம் போகும்போது அல்லாஹ்ட்ட வந்து கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நம்புறதுனால தான் இந்த இணை தெய்வங்களை அவன் உருவாக்குறான். நம்ம இணை தெய்வங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, இரக்கம் கொண்டது, நமக்காக அல்லாஹ்விடம் வாதாடும், நமக்காக அல்லாஹ்கிட்ட சண்டை போட்டு அது வாங்கி கொடுக்கும். இந்த சிந்தனை இருக்கிறதுனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இணை தெய்வங்களை உருவாக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு உனக்கு இது சொல்கிறேன் பாரு, 2 கவுண்டர் இருக்குது. ஒரு கவுண்டரில் போனால் உனக்கு வேலை ஆகுமா ஆகாதாங்கிறது டவுட்டு. இன்னொரு கவுண்டரில் 100% வேலை ஆகும்னு நீ நம்புற. அப்போ எந்த கவுண்டரில் நிற்ப? எங்கே வேலை ஆகுமோ அங்கே தானே நிற்போம். அப்போ என்ன பண்ணிடுவாங்க, அல்லாஹ்கிட்ட போய் துவா கேட்கறதுக்கு பதிலாக இந்த பக்கம் அதிகமாக போக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தேன்னா ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவ மாட்டான். இந்த தர்காவுக்கு போனீங்கன்னா, இந்த நாகூர் தர்கா, இந்த தர்காவுக்கு போனீங்கன்னா பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்கும். என்ன, ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10,000 பேர் 15,000 பேர் உட்காந்துட்டு இருப்பான் தர்காவில். தொழுகையுடைய பாங்கும் சொல்லப்படும், இக்காமத்தும் சொல்லப்படும், எவனும் நவர மாட்டான், அந்த தேரவே இழுத்துட்டு கிடப்பான், புரியுதா? அந்த சந்தல்லே தான் கிடப்பான். இது என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய வழிபாட்டை விட இந்த வழிபாடு பெருசாயிரும். இப்போ கடைசியாக என்ன ஆயிரும்னா, அல்லாஹ்வுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க இவங்க. இந்த ஷிர்க்குடைய அந்த ஷிர்க்கையும் அல்லாஹ் வந்து சின்ன விஷயத்தில் கூட விட மாட்டேங்கிறான் அப்படின்னா, போக 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 போக
அது வந்து என்ன பண்ணிடுவாங்க, அல்லாஹ் வந்து அந்த ஒரு வீட்டில் ஒருத்தர் வயசான பெரியவர் ஒருத்தர் இருப்பார்ல, அது மாதிரி ரிட்டையர்டு பர்சன் ஆகி அந்த சேரில் உட்கார வச்சுருவாங்க அல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அது எவ்வளோ பெரிய ஒரு இது. அல்லாஹ்வை பற்றி சொன்னால் அவங்க பயப்படவே மாட்டாங்க. அதே இந்த அவுலியாக்களை சொல்லுப்பார், பயந்துக்குவாங்க. ஒரு வழிபாடை கூட அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த அவுலியாக்கள் தண்டிக்குங்கிறதையும் இவங்க நம்புவாங்க. இதெல்லாம் இது வந்து ஷிர்க்குடைய ஒரு முக்கியமான பிரச்சனை, சரியா? அதே மாதிரி இது வந்து எப்பயுமே இது மாதிரி நீ யாருக்கிட்ட வந்து அதிகமாக டைரெக்டாக நீ போயிட்டு வந்துட்டு இருப்பியோ, இந்த 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 தர்காவில் ஊறி போனவங்க அந்த வீட்லேயே கொடியெல்லாம் வச்சுருப்பாங்க பாரு, அவங்கெல்லாம் பார்த்தோன்னா எந்திரிக்கும் போதெல்லாம் யா கௌஸ், யா மொஹித்தீன், யா தஸ்தகீர், அல்லாஹ் அவங்க வந்து பிஸ்மில்லா, சுபானல்லா, அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் அவங்க வாயில் வரவே வராது. அந்த பிரசவத்தில் அந்த வேதனையில் கூட என்னம்பாங்க, யா உலியா, யா தஸ்தகீர், யா மௌலா முஷ்கில் குஷா, யா இது அது இதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ இதனால் பெரிய கடவுளை வந்து அவங்களுடைய பார்வைக்கே வராது, கவனத்துக்கே போகாது. நாம் போய் அல்லாஹ்வை பற்றி போய் பேசுவோம், அல்லாஹ் வந்து இதை ஹராமாக்கி இருக்கான், இதை போய் நீங்கள் செய்கிறீங்களே, அதெல்லாம் வேறு வேலையை பார்ப்பா போப்பம்மா. இப்போ இது கிட்டத்தட்ட எப்படிப்பட்டதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ டிராஃபிக் கான்ஸ்டபிளில் ஒருத்தர் இருக்கான், சரியா? கமிஷனர் ஒருத்தர் இருக்கான். 2 பேரில் யார் பெரிய ஆள்? கமிஷனர் தான் பெரிய ஆள். வாழ்க்கையில் ஒரு தடவை கூட நீங்கள் டிராஃபிக் கமிஷனரை நீ பார்க்க மாட்டேன். கமிஷனரை பார்த்து நீ பயந்துருக்கவே மாட்டேன். கமிஷனரே வந்தால் கூட பெருசாக நீ அலட்டிக்க மாட்டேன். ஆனால் இந்த கார்னரில் டிராஃபிக் போலீஸை பார்த்தீங்கன்னா பயப்படுவேன். ஏன்னா டெய்லி அவரை நீ பார்க்கணும். அப்போ உன் மனசில் எஸ்பியோ, கமிஷனரோ, டிஜிபியோ பெரிய ஆள் கிடையாது. யார் பெரிய ஆள் உனக்கு? கான்ஸ்டபிள் தான் இப்போ பெரிய ஆள். ஏன் அப்படின்னா டெய்லி நீ அந்த கான்ஸ்டபிள் வழியாக தான் நீ போகிற, அவரை பார்த்தா தான் இப்படி பம்புவை. உனக்கு போலீஸுனாலே கான்ஸ்டபிள்னு தான் தெரியும். ஆனால் இருக்கிறதுலே லோயஸ்ட்டு போஸ்ட் அது. அதுக்கு மேலே தான் எல்லா போஸ்ட்டுமே வருது, புரியுதா? இது மாதிரி ஆயிரும். இந்த அவுலியா வழிபாடு போக போக என்ன ஆயிரும்னா, அவுலியாக்கள்லாம் கான்ஸ்டபிளாக ஆயிடுவாங்க. எல்லாம் வந்து இப்போ அந்த உயர் பதவியில் இருக்கக்கூடிய இது மாதிரி ஆயிடுவாங்க. எல்லாம் வந்து தேவையில்லாமலே போயிடுவான். இதில் மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவும் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இவங்க அந்த படையல் வைக்கிறாங்க இல்லையா, இது அல்லாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு படையல் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி தெய்வங்கள் இருக்குது, அதுக்கு ஒரு படையல் வைக்கிறாங்க. அப்போ அல்லாவுடைய படையலில் ஏதோ பிரச்சனைனா விட்டுருவாங்க அப்படியே. அந்த மற்ற படையலில் ஏதோ பிரச்சனை இருந்தால் அல்லாவது எடுத்து அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஏன் பண்ணுறாங்க தெரியுமா? இந்த அல்லாவுடைய படையல் எங்கே போகுது? இது வந்து ஏழைங்களுக்கு தர்மமாக போகுது. அந்த குறைஷிகள் எப்படி வச்சுருந்தாங்கன்னா, அல்லாவுக்குன்னு படைக்கப்படுறதெல்லாம் எங்கே போகும்? அது வந்து ஏழைகளுக்கும், அது வந்து அனாதைகளுக்கும் இவங்களுக்கு கொடுத்துருவான். இந்த குட்டி தெய்வங்களுக்குன்னு படையல் பண்ணுறான்ல, அது அந்தந்த பூசாரி வீட்டுக்கு போகும். அந்த குட்டி தெய்வத்தினுடைய இது ஏன் பங்கு குறையாமல் பார்த்துக்கிறான்னா, அது பூசாரிக்கு போகுது. அப்போது ஷிர்க்குன்னாலே நான் என்ன சொன்னேன், ஷிர்க்குன்னாலே அதில் லாபம் அடங்கியிருக்கும். ஷிர்க்கு சும்மா எவனும் வைக்கவே மாட்டான். அப்போ ஷிர்க்கு வைக்கிறதுக்கு காரணம் என்ன? இது அபூஜஹல் வீட்டுக்கு போகும், இது வந்து அபூ சுஃபியான் வீட்டுக்கு போகும். எந்தெந்த சாமி அந்தந்த ஃபேமிலியோடைய சாமியோ அந்தந்த காணிக்கைகள் எல்லாம் அங்கே போகும். அதனால் அதிகமாக அங்கே ஒதுக்குவான். அல்லாஹ் வந்து 2ஆம் பட்சமாக ஆக்கி வச்சுருக்கோம். இப்போ இது ஒரு முக்கியமான மேட்ரு. இது சரி, ஓகே. தாவீல காசு இது அந்த காலத்தில் நடந்த இந்த மாதிரியான ஒரு ஷிர்க்கு. இது அல்லாவுடைய பங்கு, இது வந்து இவங்களுடைய பங்குன்னு ஒதுக்கி வச்சுருக்கான். இந்த பங்கில் கையே வைக்க மாட்டோம். எம்ஜிஆர் பாடுறாருல, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார்? ஒருவனுக்காக கொடுத்தார், ஊருக்காக கொடுத்தார். கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெளிவில் நின்றார். அப்போ கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார். இந்த பிரிக்கிற வேலை எங்கே நடக்குது? கிடைக்கிறது இவங்களுக்கு எப்படி கிடைக்குது? இதுதான் ஷிர்க்கு, புரியுதா? இங்கே வந்து ஒரு அல்லாஹ் ஏன் ஷிர்க்கை கண்டிக்கிறான் அப்படின்னா, ஏழை பாதிக்கப்படுவான். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய, அதுதான் சுல்முன் அசீமுங்கிறான். ஏன் அநியாயத்தில் மிகப்பெரிய அநியாயம் ஷிர்க்குங்கிறான். ஏன் அது அநியாயத்தில் மிகப்பெரிய அநியாயமாக இருக்குது? ஏழைகள் பாதிக்கப்படுவாங்க. அல்லாஹ்வுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. நீ வணங்கலாம் போட அப்படின்னு போயிட்டுருப்பான்.
அல்லாவுடைய அந்தஸ்தில் ஒன்றும் குறையாது. ஆனால் குறையிறது யாருக்கு குறையும்? ஏழை வயிற்றில் அடிப்பான், சுரண்டுவான். இதில் பித்தலாட்டம் இருக்கும். இதனால தான் அல்லாஹ் வந்து ஷிர்க்கை வந்து ரொம்ப சென்சிட்டிவ் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல கடைசியாக பிரச்சனை எங்கே வந்து முடிஞ்சு? லாபத்தில் வந்து முடியுதா? ஷிர்க்கு ஏன் விட மாட்டேங்கிறான்? லாபம். இந்த மெசேஜுங்கிற அந்த படத்தில் ஒரு டயலாக் வரும். அபு சுஃபியானும் இன்னொருத்தரும் உட்காந்து பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முகம்மது என்ன சொல்கிறாரு? சிலைகள் கூடாதுங்கிறாரு. உண்மை தானே சொல்கிறாரு, கேட்டுட்டு போக வேண்டியதானே. அப்போ அபு சுஃபியான் சொல்லுவார், இது வந்து சிலைகள் கிடையாது, இது எங்களுடைய வியாபாரம். அவன் சொல்லுவான், அபு சுஃபியான் என்ன சொல்லுவான், இது வந்து வெறும் சிலைகள் கிடையாது, இது எங்களுடைய பொருளாதாரம். இது போச்சுன்னா நான் நடுத்தெருவில் வந்துடுவேன். இந்த சிலைகள் போச்சுன்னா எங்கள் பொருளாதாரம் நாங்கள் நடுத்தெருவுக்கு வந்துடுவோம். அதனால் அது வெறும் சிலைன்னு சொல்லாத அப்படிமா. அது அவங்களுக்கு தெரியும், இது லாபத்துக்காக தான் இது பண்ணுறாங்கிறாங்க. இப்போ இன்றைக்கும் வந்து அல்லாஹ் சொல்கிறபடி பொருளாதாரம் பங்கிட்டால் ஏழைகளுக்கு பெனிஃபிட்டு. இவர்களே உட்காந்து ஒரு சட்டத்தை உருவாக்குனா இவங்களுக்கு தான் பெனிஃபிட். இதனால தான் அல்லாஹ் என்னங்கிறான், நீங்கள் அந்த ஆட்டத்துக்கே போகாதீங்க. நீ ஏன் போட்டு இந்த சட்டம் நல்லதா அந்த சட்டம் நல்லதா நீங்கள் இயற்றாத, நீ ஆணியே பிடுங்காத, நீ எதுக்கு இயற்றுற? உனக்கு ஓன் திருட்டுத்தனம் என்னன்னு எனக்கு தெரியும். நீ சட்டம் வச்சேன்னா எப்படி பிரிப்பேன்னு எனக்கு தெரியும். உன் அநியாயத்துக்கு தான் நீ பிரிப்ப. என்னுடைய அடியார்கள் பாதிக்கப்படுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். அதனால் நீ இயற்றாத, உனக்கு அதிகாரமே நான் கொடுக்கல. மொதல் கேள்வியில் எல்லாம் நீக்கிறான். இது அநியாயமா நியாயமா அதெல்லாம் இல்லை. முதல்ல நீ யார் சட்டம் இயற்றுறது? அதில் முதல்ல அதை சொல்லு. நீ எதுக்கு நடுவில் வர? அதனால தான் எல்லாம் அங்கேயும் அதான் சொல்கிறான். பங்கு முதல்ல உன்னை அவன் பிரிக்க சொன்னான். இல்லை இது பங்கில் அநியாயம் நடக்குது, அது அப்புறம் பேசலாம். முதல்ல பங்கு பிரிக்கிறது யார் சொன்னான்? அதுக்கப்புறம் அந்த பங்கில் அநியாயம் நடக்கிறது அதையும் சொல்கிறான். ஆமாம், ஏன் பங்கில் ஏதாவது பிரச்சனைன்னா வைக்கிறேன், ஏன் இந்த பங்கில் கை வச்சேன்னா இந்த பங்கில் கை வைக்காமல் அப்படியே இருக்க வேண்டியதானே? ஏன் இது யாருக்கு போகும்? பெனிஃபிட்டு ஏழைக்கு போகும். அப்போ சின்ன சிலைக்கு போனால் அது பூசாரிக்கு போகும். இவ்வாறு இணை வைப்பாளர்களில் பலருக்கு தங்கள் குழந்தைகளை தாங்களே கொலை செய்வதை அவர்களுடைய இணை தெய்வங்கள் அழகாக்கினார்கள். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவ்வாறு இணை வைப்பாளர்களில் அந்த சிலை அந்த ஷிர்க் வைக்கிறவங்களுக்கு பலருக்கு தங்கள் குழந்தைகளை தாங்களே கொள்வதை அவர்களுடைய இணை தெய்வங்கள் அழகாக்கினார்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிற ஒரு நுட்பமான வார்த்தை பார். என்ன சொல்கிறான், இந்த குழந்தைகளை இவங்க கொள்கிறாங்க. யார்? நரபலி கொடுக்குறாங்க. என்னன்னு கொடுக்குறாங்க? ஏதோ அவங்கக்கிட்ட மைண்ட் செட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, எவனா ஒருத்தன் இந்த பூசாரிகிட்ட போகிறவன் எதுக்கு போவான்? நல்லா இருந்தால் எவனா போவானா? போக மாட்டான். ஏதோ ஒன்று வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துடும், அல்லது பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது, இல்லைன்னா குழந்தை கல்யாணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லை, ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்கு தான் போவான். இல்லைன்னா ஒரு நோய் தீர மாட்டேங்குது, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தான் அவன் போவான். அப்போ அல்லாஹ் வந்து அது ஒரு சோதனையாக கொடுத்துருப்பான், இந்த உலகத்துடைய சோதனை. ஒரு மூமின் என்ன பண்ணுவான், சரி அல்லாஹ் வந்து இந்த உலகத்தில் கொடுத்த சோதனை பொறுமையாக இருந்து ஒன்று விட்டுருவான். ஒரு முஷ்ரிக் என்ன பண்ணுவான், இணை வைக்கிறவன், இங்கே போனால் குணமாகுமா, அங்கே போனால் குணமாகுமா, இப்படி போனால் குணமாகுமான்னு அவன் பாட்டுக்கு அலைய ஆரம்பிச்சிருவான். அப்போ அந்த இடத்துல போய் அவன் கேட்கும்போது இவனுக்கு நல்லா தெரியும், வந்திருக்கிறவன் ரொம்ப நொந்து போய் வந்திருக்கான். இவன் என்னம்மா இல்லாத டிசைனாக பரிகாரம் சொல்லுவான். இந்த பரிகாரம் பண்ணணும், அந்த பூஜை பண்ணணும், இதுக்கு இவ்வளோ செலவாகும். இது நடுராத்திரியில் 12 மணிக்கு அந்த இடத்துல உட்காந்து ஒரு நரியுடைய மண்டையோட எலும்பை எரித்து அதை சாம்பலாக்கி 12 மணி நேரம் யாகம் பண்ணால் தான் சரி வருமா. நைட்டு 12 மணிக்கு சுடுகாடுக்கு வந்துடுமா. அப்பா நீயே பண்ணிக்கோப்பா, எவ்வளோ செலவாகுன்னு மட்டும் சொல்லு. அதுக்கு வந்து நரி வாங்கிறதுக்குன்னா 25,000 செலவாகும். சரி குண்டா 25,000 வச்சுக்கோ, அவன் விட்டுருவான். இப்படி பண்ணிடுவான். அதே மாதிரி இவங்ககிட்ட அந்த முஷ்ரிக்கள், இந்த மக்கால் இருந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே போயிட்டு அவங்க போகிறது எப்படி, பாலைவனத்தில் இருட்டில் போகிறாங்களே, இருட்டில் போகும்போது சவுண்டு விதவிதமாக கேட்கும். பாலைவனத்தில் சவுண்டு கூன்னு கேட்கும், இருட்டில் எப்படின்னு கேட்கும், புயல் அடிக்கும், அது அடிக்கும். இவனே டவுசர் ஆகிட்டு போயிட்டுருப்பான். அவன் நம்புறதே என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இந்த மாதிரி மலைப்பகுதி இருக்குல்ல, அந்தந்த இடத்துல ஒரு ஜின்னு இருக்குதுன்னு நம்புகிறான். அப்போ நைட்டில் அவன் தனியாக அப்படி போகும்போது, இப்போ இந்த ஜின்னு வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது, இவன் வந்து என்னை டார்ச்சர் பண்ணிடக்கூடாது. இப்போ இன்றைக்கி கூட இப்போ நாங்கள் தர்காவுக்கு போகிறவங்களாம் பாரு, இந்த நைட்டில் அந்த கறியை எடுத்துகிட்டு போனான்னு வச்சுக்கோ, கூட ஒரு அடுப்பு கறி கொஞ்சம் மிளகா, சிவப்பு மிளகா அது கொஞ்சம் வச்சு எடுத்துகிட்டு போவோம். ஏன் அப்படின்னா வெறும் கறி எடுத்துகிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ,
அது வந்து சைத்தான் வந்து அதில் ஏறி உக்காந்து கறி இருக்குதுன்ட்டு. இதெல்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது இதுதான் பண்ணிகிட்ருப்போம். எல்லோரும் பண்ணுவாங்க. அது போகும்போது இந்த மிளகாவும் இதுவும் எடுத்துகிட்டு போவாங்க. சரியா? அப்போ அந்த பக்கம் ஒரு சுடுகாடு வழியாக போகிறோம், இந்த வழியாக போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் கம்பல்சரி இருக்கும். சுடுகாடு வழியாக போகும்போது இந்த மாதிரி பண்ணிக்கோ அப்படின்லாம் ஆல்டர்னேட் சொல்லி தருவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குழந்தைகளை வந்து கொலை செய்கிறது இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. நீ வந்து என்ன பண்ணணுன்னா, உன்னுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு தோஷம் வந்து இருக்குது, அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உன் குடும்பம் நிலைக்கணுன்னா உன் வீட்டிலேருந்து ஒரு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ அந்த பலி வந்து இவனு வந்து கொடுப்பானுங்க. அதை வந்து அல்லாஹ் சொல்கிறான், தங்கள் குழந்தைகளை கொலை செய்வதை அவர்களுடைய இணை தெய்வங்கள் அழகாக்கினார்கள். இந்த இடத்துல கொலை செய்கிறது ஒரு பக்கம், இங்கே அல்லாஹ் இன்னொரு வார்த்தை பயன்படுத்துகிறான். என்ன சொல்கிறான்? அது வந்து இவர்களுக்கு அழகான செயலாக காமிச்சாங்க. யார் காமிச்சாங்க? இணை தெய்வங்கள். அது யார் இணை தெய்வங்கள்? சிலைகள் இல்லை, அந்த பூசாரிகள். இப்போ அந்த இடத்துல தௌபாவில் வருதில்ல, தௌபாவில் நம்ம சொல்லுவோம்ல, அந்த பாதிரிமார்களையும் மதகுருமார்களையும் தங்களுடைய கடவுள்களாக ஆக்கி கொண்டார்கள்ன்ட்டு அதே வார்த்தைங்க. இதை அழகுபடுத்தினது யார்? இவங்கக்கிட்ட போய் அந்த மாதிரி அவன் பலி கொடுத்தானா அந்த பூசாரி என்னம்பான்? பயங்கரமாக பாராட்டுவான். என்னம்பான்? என்ன வீரமான செயல், நீ தான் சரியான முடிவு எடுத்த, உன் குடும்ப நலனுக்கு, இவன் உன் குடும்பத்தில் ஹீரோடா அப்படிமா. ஏன்? ஆமாம், குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பையனே பலி கொடுத்தான், இவன் ஹீரோ அப்படி. அப்போ அவங்களுக்கு வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்? இணை தெய்வங்கள். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த மாதிரி சொன்னது பூசாரின்னு சொல்லலை, இணை தெய்வங்கள். இதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், உத்தரவு போடுற அதிகாரமே உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறான். ஆர்டர் போடுற அதிகாரம் இது யாருக்கு போச்சோ, அது வந்து அந்த இணை தெய்வத்தை நீ ரப்புன்னு சொல்லாலும் சரி, அல்லான்னு சொல்லலைனாலும் சரி, அந்த இணை தெய்வத்துக்கு நீ சஜிதா செய்யலைனாலும் சரி, அது இணை தெய்வமாக நீ எடுத்துக்கிட்டேன்னு அர்த்தம். யாருடைய உத்தரவுகள் பின்பற்றப்படுகின்றதோ அவர்களை நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று அர்த்தம். புரியுதா? இப்போ அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உத்தரவுனாலே இனில் ஹுக்மு இல்லால் இல்லா, அதிகாரம் அல்லாஹ். செய்யாத உத்தரவு போடுறது அல்லாஹ்வை தவிர யாரும் போடக்கூடாது, அல்லாஹ்வுடைய ரசூலை தவிர யாரும் போடக்கூடாது. அப்போ இதில் வந்து அல்லாஹ் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறான், இந்த பரிகாரத்தை இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்கள வந்து அழகாக்கி காட்டுறாங்க. உண்மையில் இவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, பூசாரிகளையே இவங்க வந்து தெய்வங்களாக எடுத்துக்கொண்டார்கள். எதற்காகவெனில் அவர்களை அழிவுக்குள்ளாக்க வேண்டும், அவர்களின் தீனை நெறியை அவர்களுக்கு குழப்பமாக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு பக்கம் இந்த பலி கொடுக்குறாங்கல்ல, இதன் மூலமாக அவனுக்கு என்ன கிடைச்சது? அல்லாஹ் கேட்குறான். உன் குடும்பத்தில் ஒருத்தன் செத்தான், இதானே கிடைச்சது? புரியுதா? அதுதான் அவன் அதில் வந்து அவன் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்களை அழிவுக்குள்ளாக்க வேண்டும் என்பதற்காக. இந்த பூசாரிங்களாம் ஏன் இந்த ஃபத்வா கொடுக்குறானுங்க? எப்படியாவது இவங்க வந்து அழிவுக்குள்ளாகணும் அப்படிங்கிற ஒரு தீய எண்ணம். அப்புறம் என்ன? அவர்களின் தீனை, அதாவது அவங்களுடைய தீனை அவர்களுக்கு குழப்பமாக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ அல்லாஹ் சொல்கிற பேச்சையும் எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறது, மனிதர்களுடைய பேச்சை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறது, இது குழப்பமாயிடுவாங்க. இந்த ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா யாருடைய உத்தரவை ஃபாலோ பண்ணணும், யாருடைய உத்தரவு ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறது தெரியாமலே போயிடும். இப்போ அன்றைக்கி ஒரு 2 பேர் பூசாரி செஞ்சான். அன்றைக்கி ஒரு 4 பேர் 5 பேர் சின்ன சின்ன கோயிலை வச்சுக்கிட்டு அங்கே வந்து மக்களை வந்து அந்த பூசாரி செஞ்சான். இன்றைக்கி இதே வேலை நான் சொன்னேன்ல, கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வம், டிராயிங்கு, இந்த டிராயிங் தெய்வம் இருக்குல்ல, இந்த டிராயிங் தெய்வம் ஆர்டர் போடுறான். இன்றைக்கி என்ன சொல்கிறான், மக்கள் தொகையை குறைக்கணும், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஆப்ஷன் பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த டிராயிங்கு தாங்காது, எங்கள் டிராயிங்குக்குள்ளே இத்தனை பேர் மட்டும்தான் ஃபிட் ஆக முடியும், நீங்கள் பாட்டு குழந்தை குட்டியை பெற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா டிராயிங் ஆத்தா கோச்சிக்கும். டிராயிங்கை பகச்சிக்காதீங்க, டிராயிங்கு தான் ரொம்ப பெருசு, டிராயிங் தான் நீங்கள் மதிக்கணும், டிராயிங்குக்கு ஒரு பாட்டு இருக்குது, டிராயிங்குக்கு ஒரு வழிபாடு இருக்குது, எல்லாத்த விட பெருசு எது? டிராயிங்கு. அப்போ டிராயிங்குக்கு எதுவுமே பண்ணாங்க. அப்போ சிறுக்கு எங்கே வந்துருச்சு பார்த்தியா? ஏன் சிறுக்கு இன்றைக்கி இப்படி இருக்குது? இன்றைக்கி இருக்கிற மக்கள் புத்திசாலி,
இது வந்து ஒரு சாமி மேலேயோ ஒரு சிலையை வச்சோ இவன் புரிய வச்சான்னு வைய ஏற்றுக்க மாட்டான். இப்போ என்னம்பா டிராயிங்குக்கு நல்லது, டிராயிங்குக்கு அதாவது டிராயிங்கோடைய நலனை கருதி, டிராயிங் பக்தியை கருதி, டிராயிங்கின் நலம் விரும்பிகளான நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வந்து இப்படி பண்ணாதீங்க. இதுதான் எல்லாம் சொல்கிறோம். இப்போ தீனு குழப்பமாகிறது 2 விஷயத்துக்காக இந்த வேலை செய்கிறாங்கங்கிறான். ஒன்று, தீனு குழப்பமாகிறது, எது தீனுன்னே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடணும். அல்லாவுடைய தீனுக்கும் அல்லது அல்லாவுடைய தீனுடைய எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய தீனுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடணுங்கிறதுக்காக இப்படி வந்து திணிக்கிறாங்க. ஒரு பக்கம் அழிவுக்குள்ளாக்கணும், மனித குலம் அழியணும் அப்படிங்கிற ஒரு பேரார்வம் இவங்களுக்கு. இதெல்லாம் யார் செய்கிறா? இப்ளீஸ். நீ பின்னாடி போனேன், அந்த பூசாரிக்கு அப்படி யார் சொன்னான்? ஒரு ஜின்னு சொல்லியிருப்பான், அவன் உள்ளத்தில் போட்டிருப்பான். அதுதானே கடந்த வசனங்களில் அதான் பேசிகிட்டு இருக்கிறான். அல்ல ஜின்னு வந்து உள்ளத்தில் போடுறான். அவன் பேச்சை நீங்கள் நம்பாதீங்க. ஏதாவது செய்கிறதா இருந்தால் ஒன்று வேதத்தின் அடிப்படையில் செயல்படுங்க, அறிவு பயன்படுத்துங்க, முட்டாள்தனமாக இருக்காதீங்க, இப்படிலாம் அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இவங்க எப்படி தீனில் கன்ஃபியூஸ் ஆனாங்கன்னா, இப்ராஹிம் நபியுடைய போதனையை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. யார்? குறைஷிகள். ஆனால் அதுக்குள்ளே இப்ராஹிம் நபியுடைய போதனை மட்டும்தான் இருக்கா? மத குருமார்களுடைய போதனை என்ட்ரி ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த குலத்துடைய தலைவர்கள் அவங்களுடைய போதனைகளும் உள்ளே நுழைஞ்சிருச்சு. அடுத்தது என்ன? அந்த குடும்ப தலைவர்கள், இந்த ஃபேமிலியில் பெரிய ஆள், அவருடைய போதனைகளும் உள்ளே நுழைஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? எது இப்ராஹிம் நபியுடைய போதனை, எது மனிதர்களுடைய போதனைன்னு தெரியாத அளவுக்கு மிங்கிள் ஆகி ஒரே கன்ஃபியூஸில் இவங்க ஆயிட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, அதனால் இந்த கன்ஃபியூஸ் போக்குறதுக்கு பதிலாக எல்லா கோட்டையும் அழிச்சிரு. என்ன சொல்கிறான்? இதில் எந்த கோடு இப்ராஹிம் போட்டது, எந்த கோடும் உங்கள் அப்பன் போட்டதுன்னு கன்ஃபியூஸு. நீ எதுக்கு போட்டு தேவையில்லாமல் இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணுற? எல்லா கோட்டையும் அழி, ஃபஸ்ட்டுலேருந்து கோடு போடுறேன், இந்த வேதத்தை ஃபாலோ பண்ணி எல்லா ஆட்டையை களைச்சி விட்ரு. எவனையும் ஃபாலோ பண்ணாத, என்னையை ஃபாலோ பண்ணு. சிராத்துல் முஸ்தகீம், இது நேரான கொஞ்சம் போன கிளாஸில் என்ன சொன்னேன்? இதுதான் சிராத்துல் முஸ்தகீம், ஹாதா, இதுதான் நேரான வழி. சிம்பிள். அல்லாஹ் சொல்லியிருக்கானா செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன், அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருந்தால் செய்வேன், குலஃபாய் ராஷிதீன்கள் செஞ்சுருந்தால் செய்வேன், இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன். அப்போது அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விலக்கு கொடுத்த துறைகளில் மற்றவங்களுக்கு நான் கட்டுப்படுவேன். மற்றபடி என்னுடைய தீன் சிம்பிளான தீன், எனக்கு அல்லாஹ் என்ன சொன்னானோ அதுதான் தீனா. அப்போ இது வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், தேவையில்லாமல் கன்ஃபியூஷனில் போய் மாட்டிக்காதீங்க. அதை சுத்தம் பண்ணுறேன்னு இறங்காதீங்க. பழைய தீனை போய் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்காதீங்க, அதில் மாட்டிக்குவீங்க. அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். எனவே புனைந்து கூறிக்கொண்டிருக்கும் நிலையிலேயே நீர் அவர்களை விட்டுவிடும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் நினச்சிருந்தா அவங்கள தடுத்திருக்க முடியும், அவங்கள அந்த நிலையிலே வச்சுருங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? ரொம்பவும் வந்து விருப்பப்பட்டாங்க. என்ன பட்டாங்க அப்படின்னா, எப்படியாவது இவங்க திருந்திடணும், எப்படியாவது இவங்களை வந்து நேர்வழி கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவங்க ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு? நேர்வழிக்கு அவங்க வரல. அது அவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. என்னடா இது, நான் வந்து சொல்கிற அளவுக்கு கரெக்டாக சொல்லலையா, பிரச்சாரத்தில் ஏதாவது குறை வச்சிட்டேன்னா, இப்படி அவங்க மைண்ட் செட் போயிட்டு இருந்துச்சு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஆறுதல் படுத்துகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள வந்து நீ நான் நாடி இருந்தால் இவங்க உன்னை நிராகரிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் போட்டு ரொம்ப வந்து வருத்தப்பட்டுக்காதீங்க. அவர்கள் புனைந்து கூறிக்கொண்டிருக்கும் நிலையிலேயே நீர் அவர்களை விட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இந்த கால்நடைகளும் வேளாண்மையும் நேர்ச்சை விடப்பட்டவையாகும். நாங்கள் யாரை விரும்பி அனுமதிக்கின்றோமோ அவர்கள் மட்டுமே இவற்றை உண்ணலாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனினும் இது அவர்களாகவே உருவாக்கி கொண்ட கட்டுப்பாடு ஆகும். அப்போ அந்த விதவிதமான நேர்ச்சைகளில் என்ன, அவர்கள் மத்தியில் இருந்தது ஒரு குறிப்பிட்ட சிறு தெய்வத்துக்கு வேண்டி கொண்டது மட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருந்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? நாங்கள் யாரை விரும்பி அனுமதிக்கிறோமோ அவர்கள் மட்டுமே இவற்றை உண்ணலாம். அதுலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன், இவன் சாப்பிடக்கூடாது, அவன் சாப்பிடக்கூடாது, இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு. வேறு சில கால்நடைகள் உண்டு, அவற்றின் மீது சவாரி செய்வதும் சுமையேற்றி செல்வதும் தடுக்கப்பட்டுள்ளன. மேலும் சில கால்நடைகள் உண்டு, அவற்றை அறுக்கும் போது அல்லாவின் பெயரை அவர்கள் உச்சரிப்பதில்லை. இவை அனைத்தையும் அல்லாவின் பெயரில் புனைந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள்.
சில கால்நடைகள் அதாவது இதில் வெரைட்டியாக அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அவங்களுடைய அந்த சடங்குகளை வந்து அல்லாஹ் குற்றம் சொல்கிறான். ஒன்று, அவற்றின் மீது சவாரி செய்வதும் ஏற்றி செல்வதும் தடுக்கப்பட்டுள்ளன. சில கால்நடைகள் இருக்கான், இந்த கால்நடைகள் மேலே சவாரி செய்யக்கூடாதுன்னு ஒரு கணக்கு. ஏன் சவாரி செய்யக்கூடாது அப்படின்னா, இப்போ ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு தான் அவங்க சவாரி பண்ணுறாங்க. ஹஜ்ஜுக்கு போகும்போது அங்கே என்ன சொல்லணும்? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்குன்னு சொல்லணும். அப்போ சொல்லும்போது அல்லாஹ்வுடைய பேர் சொல்லணும். இந்த வண்டியில் ஏறி உக்காந்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய பேரை சொல்லக்கூடாது. ஏன்னா அது இணை தெய்வங்களுக்காக விட்டப்பட்டிருக்கு. அப்போ நீ உக்காந்துட்டு அல்லாஹ்வுடைய பேர் சொல்லிட்டீங்கன்னா இது வந்து அசுத்தமாயிரும். எப்படி டிசைனாக அவனுங்க கணக்கு. அடுத்தது என்ன, சிலர் கால்நடைகள் உண்டு, அவற்றை அறுக்கும்போது அல்லாஹ்வின் பெயரை அவர்கள் உச்சரிப்பதில்லை. அல்லாஹ்வுடைய பேர் சொல்லாமல் இவங்க அறுக்கிறாங்க. சொல்லிட்டு என்னங்கிறாங்க, இது இப்படி தான் அல்லாஹ் சொன்னான், இது இப்ராஹிம் நபியுடைய தீனு. என்னடா ஆதாரம்? காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. ஏதாவது எழுதி ஏதாவது இப்ராஹிம் நபி கொடுத்துட்டு போனாரா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் புனைந்து கூறி கொண்டிருந்தமைக்காக அதிவிரைவில் அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை வழங்குவான். அப்போ இந்த கட்டுப்பாடுகள் இந்த மாதிரிலாம் நீங்களாக புனைஞ்சு சொல்லிட்டு இருந்தீங்கள, இதுக்காக அதிவிரைவில் உங்களுக்கு தண்டனை உண்டு. இப்போ இந்த மாதிரி மனிதர்கள் மீது தன் புறத்திலிருந்து யாரெல்லாம் அதிகாரம் செலுத்துகிறானோ அவனுக்கு இந்த உலகத்திலையும் தண்டனை உண்டுங்கிறத அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். சரி, இது வரைக்கும் போதும். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.